Hello friends, welcome back to our channel. நீங்க பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி லான்ச் ஆக போற Redmi Watch 3 Active இந்த வாட்ச் பத்தின சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தின ஒன் பைலாம் வந்து பார்ப்போம். அண்ட் எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்தால் வாங்கலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மற்ற ஸ்மார்ட் வாட்ச் போட்டு, ஃபயர் போல்ட்டு, நாய்ஸ் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, என்ன ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் வந்து ஒன் பைலாம் வந்து பார்ப்போம். நீங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Redmi Watch 3 Active வாங்கலாமான்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே சர்வசாதாரணமாக நிறைய கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஜெப்ரானிக்ஸ், போட்டு, ஃபயர் போல்ட்டு, நாய்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக், ஒன் பிளஸ், ரெட்மி, ரியல்மி, சாம்சங், ஆப்பிள் சொல்லி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட்ல இருந்து ப்ரீமியம் லெவலுக்கு இருக்கு. நம்ம பார்க்க போற இந்த ஸ்மார்ட் வாட்ச் அண்டர் 5000 வந்து வரப்போகுது. அண்ட் ஒன் பை வந்து பார்ப்போம் ஃபியூச்சர். அண்ட் Redmi Watch 3 ஆக்டிவோட டிசைன் வைஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆப்பிள் வாட்சோட அந்த ரெக்டாங்குலர் டயல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிசைன் வந்து பார்க்கும்போது 1.83 இன்ச் கொண்ட எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏங்கிற பட்சத்தில் இப்போ இருக்க ஒரு 2500 3000 வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொண்டு வராங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது ரெட்மி ஒரு 3000 ஒரு பிராண்டுக்குன்னு பேர் வச்சா கூட ஒரு 3500 வந்து AMOLED டிஸ்பிளேவோட நீங்க லான்ச் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்பவுமே எல்சிடி டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்றது கொஞ்சம் நல்லதான் வந்து தெரியல. அண்ட் வீடியோ பார்த்துருக்க நீங்க சொல்லுங்க, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாமா இல்ல எல்சிடி டிஸ்பிளே ஓகேவா, கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் மோட் கிட்டத்தட்ட 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா இருக்க 24/7 ஹார்ட் ரேட் சென்சார் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங் அவைலபிளா இருக்கு. அண்ட் SpO2 இது எல்லாமே வந்து நார்மலா இருக்க எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுல ஸ்பெஷலா என்ன இருக்குன்னு வந்து பார்க்கும்போது 200+ வாட்ஸ் ஃபேஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுவும் மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயே வந்து கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் சிங்கிள் சார்ஜ் நீங்க பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 12 டேஸ் வந்து பேக்கப் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா வந்து எனக்கு தெரியுது. அண்ட் ஏன்னா இதுல ஜிபிஎஸ் கிடையாது, AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் சிங்கிள் சார்ஜுக்கு உங்களுக்கு 12 நாளுங்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அண்ட் மெயினா ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பீங்க. எஸ், ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இல்லாமையா மெயின் ஃபீச்சரா வந்து கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 5.3 அவைலபிளா இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரெட்மி வந்து போட், ஃபயர் போல்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்படிஷன் தான் இருக்க போகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ பிரைஸ் வந்து பார்க்கும்போது ரிவீல் பண்ணல, நமக்கு எக்ஸாக்டாவும் தெரியல என்ன பிரைஸுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி. அண்டர் 5000 லான்ச் பண்றதுக்கானதான் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் பிரைஸ் வந்து சொல்லிடுவோம். ஒரு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி 3000 ரூபாய்க்குங்கிறது ஒரு நல்ல பிரைஸ் மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாது. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கிறது தான். அண்ட் இதுல இருந்து தனித்துவமா என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே வந்து கிடையாது. அண்ட் பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்கு. இதுக்காக வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சில பேர் வந்து கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. சில பேர் இருக்காங்க எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வேண்டாம், ரெட்மி பிராண்டுக்கான வந்து வாங்க மாட்டாங்க, எனக்கு வந்து AMOLED டிஸ்பிளே இருக்கணும், ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கணும். மற்ற எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயுமே கிட்டத்தட்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. 2500 3000 வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3000 3500 வந்து லான்ச் பண்ணா ரொம்பவே வந்து நல்ல பிரைஸா வந்து இருக்கும். இன்ட்ரடியூசர் பிரைஸா ஒரு 100 to 200 பிரைஸ் பண்ணா வந்து இனிமே நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த வாட்சோட பிரைஸ் அண்ட் மற்ற ஸ்பெக்ஸ் ஆட் ஸ்பெக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இதெல்லாம் வந்து அஃபிஷியல். அண்ட் அதுக்கப்புறம் வேற ஏதாவது வருதான்னு சொல்லி நான் வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் பிரைஸ் வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் முடிஞ்சா வந்து ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். இன்னும் கிட்டத்தட்ட 9 நாளுக்கு மேல இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ Redmi Watch 3 Active 5000 கீழே வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் 1ஆம் தேதி வரைக்கும். அண்ட் இதுல நிறைய கலர்ஃபுல் ஸ்டாஃப் அவைலபிளா இருக்கு. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அவைலபிளா இருக்கு. 580 வரைக்கும் நீங்க தனிக்குள்ள வந்து போய்க்கலாம். ஸோ ஆபத்து வந்து கிடையாது. இந்த மாதிரி எல்லா பேசிக்ஸ் ஃபீச்சர்ஸுமே இருக்கு. இதை விட தாண்டி என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து பார்த்துலாம் லான்ச் ஆனதுக்கு அப்புறம். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க. அண்ட் மீண்டும் சந்திக்கிறேன்.